டைரக்டர் ரிஷப் செட்டி டைரக்ஷன் பண்ணி அவரு ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் காண்டாரா. காண்டாரா படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ டைரக்டர் ரிஷப் செட்டி காண்டாரா படத்துடைய ப்ரீக்வலை எடுத்துட்டு வந்திருக்காரு. காண்டாரா சாப்டர் 1 அப்படின்னு. இந்த சாப்டர் 1 படத்தில் ஆக்டர் ருக்மணி வசந்த் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு காண்டாரா சாப்டர் 1 படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காண்டாரா படம் ஒரு பேன் இந்தியா மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதனால் காண்டாரா சாப்டர் 1 படத்துடைய ஹிந்தி லாங்குவேஜ் ட்ரைலரை ஆக்டர் ரித்திக் ரோஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. தெலுங்கு லாங்குவேஜ் ட்ரைலரை பாகுபலி பிரபாஸ் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. மலையாளம் லாங்குவேஜ் ட்ரைலரை ஆக்டர் பிருத்திவிராஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. தமிழ் ட்ரைலரை நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. காண்டாரா சாப்டர் 1 படத்துடைய ட்ரைலர் வெறித்தனமாக இருக்குது. ட்ரைலரில் வந்திருக்க பிஜிஎம் விசுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே தரமாக இருக்குது. முன்னாடி ரிலீஸ் ஆன காந்தாரா படத்தில் அந்த கடவுள் யார், அந்த கடவுளுடைய பின் கதை என்ன, அதாவது அந்த கடவுளுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன, அந்த கடவுள் எப்படி உருவானார் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த கடவுளுடைய பேக் ஸ்டோரியோட இந்த காண்டாரா சாப்டர் 1 படம் ரிலீஸ் ஆகுது. படம் ஃபுல்லாகவே லவ், சென்டிமெண்ட், ஆக்ஷன் அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு பக்காவான படமாக இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ட்ரைலர் ரொம்பவே தரமாக இருக்குது. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். காண்டாரா சாப்டர் 1 படம் October 2 வேர்ல்டு வைடாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் தினேஷ் லட்சுமணன் டைரக்ஷனில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து லீடாக நடிச்சிருக்க படம் தான் தீயவர் குலை நடுங்க. இன்றைக்கி இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி மாதிரி தான் எடுத்திருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்னும் படத்துடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம தனுஷ் அவர்கள் ஹீரோவை நடித்து அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் இட்லி கடை. இட்லி கடை படத்துடைய கிராண்டான ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. கோயம்புத்தூரில் நடந்த ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். இப்போ இட்லி கடை படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப பார்க்குறப்ப இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தனுஷுடைய இட்லி கடை படத்துக்கு சென்சாரில் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இட்லி கடை படம் October 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மலையாளம் ஆக்டர் செயின் நேகன் ஹீரோவாக நடிச்சிருக்க தமிழ் படம் தான் பல்டி. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பிரீத்தி அசேரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் சாந்தனு பாக்யராஜ் அவர்களும் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் பல்டி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பல்டி படத்துடைய ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. கபடி பிளேயர்ஸாக இருக்கிற 4 பேரும் ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டி அதுக்கப்புறம் நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்குது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பல்டி படம் September 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் டியூட். டியூட் படத்தில் ஹீரோயினா ஆக்டர் மம்தா பிஜு நடிச்சிருக்காங்க. இந்த டியூட் படத்துக்கு சாய் அபியங்கர் மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போ டியூட் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் சாங் எல்லா இரு போ அப்படிங்கிற லவ் ஃபெயிலியர் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். டியூட் படம் 2025 தீபாவளி ஸ்பெஷலாக October 17 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் அருண் விஜய் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ரெட்டத்தலை படத்தில் ஆக்டர் அருண் விஜய் டூயல் ரோலில் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கை நம்ம தனுஷ் அவர்கள் தான் பாடியிருக்காரு. தனுஷ் அவர்களுடைய வாய்ஸில் ரெட்டத்தலை படத்தில் இருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் கண்ணம்மா அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் ரியோ ராஜ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஆண் பாவம். இந்த படம் October 31 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கார்த்தி ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் வா வாத்தியாரே. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கிருத்தி செட்டி நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே. ஆக்டர் கிருத்தி செட்டியோட பர்த்டே ஸ்பெஷலாக வா வாத்தியாரே படத்துலேருந்து பர்த்டே ஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கார்த்தி நடிச்சிருக்க வா வாத்தியாரே படம் December month தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் குஷி. குஷி படம் மறுபடியும் September 25 தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னை கமலா தியேட்டர்ஸ்லையும் டிக்கெட் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீரியல் ஆக்டர் மற்றும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அர்ச்சனா, அருண் இவங்க 2 பேருமே ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்டார் விஜய் டிவி சேனலுடைய அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனில் இவங்க 2 பேருமே முறைப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பிரசாந்த் வர்மா ஒரு சூப்பர் ஹீரோ மூவி யூனிவர்ஸை உருவாக்கிட்டு இருக்காரு தெலுங்கில். இந்த யூனிவர்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான ஃபர்ஸ்ட் படம் தான் ஹனுமான். இப்போ ஹனுமானை தொடர்ந்து இந்த யூனிவர்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற 2வது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஆதிரா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவா ஆக்டர் கல்யாண் தசரி நடிக்கிறாரு. இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் எஸ்.ஜே. சூர்யா அவர்களும் நடிக்கிறாரு. இதுவும் ஒரு சூப்பர் ஹீரோ மூவியாக தான் எடுத்துகிட்டு இருக்காரு டைரக்டர் பிரசாந்த் வர்மா. இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த யூனிவர்ஸ்லேருந்து நிறைய சூப்பர் ஹீரோ மூவிஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம சேனலில் டைம் கட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்துடைய ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்தை இப்போ வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காரு. தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய மாநாடு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். 2026 தேர்தல் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வெற்றிகரமான வெற்றியை தேடி தருமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். த சர்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ லயன் கேட் ப்ளே OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள்.
ஜி தமிழ் டிவி சேனலில் ரொம்பவே ஃபேமஸான அண்ணா சீரியலுடைய ஹீரோ மிர்ச்சி செந்தில் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க வெப்சீரிஸ் தான் போலீஸ். இந்த வெப்சீரிஸில் சீரியல் ஆக்டர் சபானா அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. போலீஸ் அப்படிங்கிற இந்த வெப்சீரிஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி லாங்குவேஜில் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் நட்டி நடராஜ் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு கம்பி கட்டின கதை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய தியேட்டர்கள் ரைட்ஸை உத்தரா ப்ரொடக்ஷன் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அவ்வளோ ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.